மகாநதி சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம கங்கா இருந்துட்டு வளகாப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கங்கா கேட்ட மாதிரி சூப்பரான ஒரு ப்ளவுஸை நம்ம குமரன் தைச்சு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் எங்கெங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு கரெக்டாக வளகாப்புக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விஜயும் நிவினும் குமரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு வளகாப்புக்கு என்னதான் தேவையோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காவேரி இருந்துட்டு, அக்கா என்ன ஆச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லடி, இவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வெளியில் போன மனுஷன் இன்னுமே வரவே இல்லை. எனக்கு வளகாப்புன்னு கூட அவருக்கு தெரியும், ஆனால் அவர் இன்னுமே வரல. கடைக்கு போகிறான்னு சொல்லிட்டு போனார். உண்மையாகவே அவர் கடைக்கு தான் போகிறாரா, நான் எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் குமரன் எல்லாருமே வராங்க. கையில் ஒரு பாக்ஸோடு வராங்க. அதை பார்த்த உடனே கங்கா இருந்துட்டு, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ ஆசைப்பட்டதான் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியானத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. எப்படிங்க இது? எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு, 2 நாளுக்குள்ளே செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் எனக்கு துணையாக விஜய் நிவின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒட்டியானமும் வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயை பேசின பேச்செல்லாம் கங்கா நினச்சி பார்க்குறாங்க. அதுவும் மன்னிச்சிடுங்க விஜய், உங்களை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.